உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுல அமைய நீர்மலி வேணியன் அலையில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று ஆடி 26 11/8/2025 திங்கட்கிழமை சோமவாரத்தோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். சோமவாரமாக இருக்கக்கூடிய திங்கட்கிழமையாக இருக்கக்கூடிய இன்று நாம் சிவ தரிசனம் செய்ய வேண்டும் என்பது அற்புதமான அமைப்பு. அந்த கருத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் நம்முடைய காட்டாங்குளத்தூரில் அருள்பாலித்து வரக்கூடிய அற்புத தெய்வமாக இருக்கக்கூடிய ஞானாம்பிகை சமேத காலத்தீஸ்வரர் ஆலயத்தை இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருக்கின்றோம் அன்பர்களே. அதாவது இந்த காட்டாங்குளத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய இறைவன் சுயம்புவாக தோன்றியவர். வரலாறு நம்மை ஆச்சரியப்பட வைக்கும். எப்படி என்று சொன்னால், நமக்கெல்லாம் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு புராண செய்தி என்ன என்று சொன்னால், சிவபெருமான் அதாவது தட்சன் செய்த யாகத்திற்கு அந்த சிவபெருமானை அழைக்காமல் தட்சன் யாகம் செய்தான். அந்த யாகத்திற்கு அம்பிகையானவள் சென்றாள். அந்த தட்சன் செய்த அவமரியாதை காரணமாக அம்பிகை அந்த யாக அக்னியிலே விழுந்து தன் உயிரை தியாகம் செய்தாள். அந்த அம்பிகையினுடைய உடலை வைத்துக்கொண்டு இறைவன் என்ன செய்தார்? ஊழி தாண்டவம் ஆடினார். அப்படி ஊழி தாண்டவம் ஆடிய அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய திருமாலாகிய தெய்வம் தன்னுடைய சக்கராயுதத்தால் அந்த அம்பாளுடைய உடலை துண்டு துண்டாக வெட்ட அது 51 இடங்களில் விழுந்தது. அதுதான் 51 சக்தி பீடங்கள் என்பது வரலாறு அல்லவா? இப்படி ஊழி தாண்டவம் ஆடிய சிவபெருமான் மண்ணுலகத்தில் பூவலோகத்தில் நான் யோகம் செய்ய வேண்டும், அமைதியாக இருக்க விரும்புகின்றேன், அதற்கு 5 இடங்களை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்று தன் கழுத்தில் இருக்கக்கூடிய நாகத்தை அனுப்பினார். இப்ப நம்மளே ஏதாவது ஒரு அசாத்தியமான ஒரு வேலையை செய்ததற்கு பிறகு ஏதாவது ரெஸ்ட் அண்ட் ரெகுபரேஷன் என்று நாம் ஓய்வெடுக்க விரும்புவோம் அல்லவா? அதை போலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சிவபெருமான் அப்படி யோகம் செய்வதற்காக தவம் செய்வதற்காக இடத்தை தேர்வு செய்ய உடனே நாகங்கள் 5 இடங்களை அடையாளம் காட்டின. அந்த 5 இடங்களிலே ஒன்றுதான் காட்டாங்குளத்தூர். நாகம் அடையாளம் காட்டிய மற்ற இடங்கள் என்ன? மற்ற இடங்கள் என்ன என்று சொன்னால், காளகஸ்தி. அதற்கடுத்ததாக இரண்டாவதாக நாகம் அடையாளம் காட்டிய இடம் என்ன என்று சொன்னால் காட்டாங்குளத்தூர். மூன்றாவதாக இருக்கக்கூடிய இடம் என்ன என்று சொன்னால் திருநாகேஸ்வரம், அதாவது உப்பிலியப்பன் கோவில், அதாவது திருநாகேஸ்வரம் என்று ராகு ஸ்தலம் நாம் தரிசிக்கின்றோம் அல்லவா? அதற்கடுத்ததாக என்ன என்று சொன்னால் திருப்பாம்புரம். அதற்கடுத்ததாக நாகம் அடையாளம் காட்டிய இடம் என்ன என்று சொன்னால் நாகூர். எனவே இப்படிப்பட்ட 5 இடங்களில் எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் யோகத்தில் அமர்ந்தார். அப்படி யோகத்தில் அமர்ந்த அற்புதமான இடமாக இருக்கக்கூடியதுதான் ஞானாம்பிகை சமேத காலத்தீஸ்வரர் ஆலயம் காட்டாங்குளத்தூர். வாருங்கள், தரிசிப்போம். சோமவாரத்தில் சிவ தரிசனம் செய்ய வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் நாம் இன்றைக்கு தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஆலயம் காட்டாங்குளத்தூர் காலத்தீஸ்வரர் ஆலயம். காளகஸ்தியில் சிவபெருமான் காலத்தீஸ்வரர் என்றே போற்றப்படுகின்றார் அல்லவா? அதை போன்ற அமைப்பில் தான் காட்டாங்குளத்தூரிலும் அவர் போற்றப்படுகின்றார். காளகஸ்தியில் அம்பிகையானவள் ஞானாம்பிகை என்றே திருநாமத்தை தாங்கி இருக்கின்றாள். அதே திருநாமத்தோடு தான் இந்த காட்டாங்குளத்தூரிலும் அருள்பாலித்து வருகின்றார். இது நம்முடைய சென்னைக்கு அருகிலேயே அமைந்திருக்கக்கூடிய இடம். அடுத்ததாக இங்கே ராகுவும் கேதுவும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒருவர் பின் ஒருவராக இருப்பார்கள். இது ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது அல்லவா? எப்படி என்று சொன்னால், ராகு கேது எதிர் எதிர் திசையில தான் நவகிரகத்தில் பார்த்தீங்கன்னா அமைந்திருப்பார்கள். நம்ம நவகிரக சன்னதி சுற்றி வந்திருப்பவர்கள், பிரதர்சனம் செய்தவர்களுக்கு, நவகிரகத்தை தரிசனம் செய்தவர்களுக்கு தெரியும். ஆனால் இங்கு இப்படி அமைந்திருப்பதற்கு என்ன காரணம்? என்ன காரணம் என்று சொன்னால், திருவண்ணாமலையில் சிவராத்திரி அன்று ராகுவும் கேதுவும் சிவபெருமானை அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் செய்தார்கள். அப்படி அந்த அருணாச்சலேஸ்வரர் தரிசனம் செய்ததற்கு பிறகு அவர்கள் இந்த காட்டாங்குளத்தூர் இந்த பகுதிக்கு வந்தார்கள். வந்தவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த காலத்தீஸ்வரரை ஒருவர் பின் ஒருவராக நின்று கொண்டு, அதாவது ராகு முதலிலும் கேது அடுத்ததாகவும் நின்று கொண்டு தரிசனம் செய்தார்கள். அந்த அமைப்பில் தான் இந்த ஆலயமும் அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்திலும் அமைந்திருக்கின்றது. வாருங்கள் அன்பர்களே, காட்டாங்குளத்தூர் ஆலயத்தை தொடர்ந்து தரிசிப்போம். சோமவாரமாக திங்கட்கிழமையாக அமைந்திருக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் சிவ தரிசனம் செய்ய வேண்டும் என்ற
கருத்தின் அடிப்படையில் சோமனை சந்திரனை தன் சிரசில் சூக்கியே சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் என்ற கருத்தில் நம்முடைய சென்னைக்கு அருகில் காட்டாங்குளத்தூரில் அருள் பாலித்து வரக்கூடிய ஞானாம்பிகை சமேத காலத்தீஸ்வரர் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். இது ஒரு அற்புதமான பரிகார ஸ்தலமாக விளங்குகின்றது. அப்படி பரிகார ஸ்தலம் என்று சொல்கின்ற நேரத்தில் ராகு கேது பரிகார ஸ்தலமாக விளங்குகின்றது. அப்படி ராகு கேது பரிகார ஸ்தலம் என்று குறிப்பிடுகின்ற பொழுது காளகத்திலே எப்படி கேது ராகு தோஷ பரிகாரம் செய்கின்றார்களோ அதை போலத்தான் இந்த ஆலயத்திலும் இதற்கு உடனடியாக நிதர்சனமான பரிகார நிவர்த்தியாக பலன் கிடைக்கின்றது என்று பக்தர்கள் குறிப்பிடுகின்றார்கள். சனிக்கிழமையில என்ன செய்யறாங்கன்னு சொன்னாக்க ராகு கால நேரத்தில் அந்த ராகு கேதுக்கு பால் அபிஷேகம் செய்கின்றார்கள். பால் அபிஷேகம் செய்தாலே அது ஒரு தோஷ நிவர்த்தி. அதற்கு அடுத்ததாக ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு மாலை நேரத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ராகு கேது பரிகார பூஜையானது நடைபெறுகின்றது. அந்த பரிகார பூஜையிலும் கலந்து கொண்டோம் என்று சொன்னால் உடனடியாக நமக்கு பலன்கள் காத்து கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு அற்புத ராகு கேது தோஷ பரிகார ஸ்தலமாக இருக்கக்கூடிய காட்டாங்குளத்தூரில் அருள் அளிக்கக்கூடிய ஞானாம்பிகை சமேத காலத்தீஸ்வரர் அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.